பள்ளி பயணம் வந்து ரொம்ப நெடியது. முன்மழலையில் தொடங்கி நிலை 8 வரைக்கும் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் படிக்கணும். முன்மழலையில் ஆரம்பிச்சாங்கன்னா நிலை 8 முடிக்க 10 வருஷம் ஆகும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 10 வருஷம் தொடர்ச்சியாக படித்து கிராஜுவேட் ஆகுறதுங்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக கடின உழைப்பு தேவைப்படுது. ஆனால் விடாமுயற்சி. எதுக்காக விடாமுயற்சி சொல்கிறேன்னா, இந்த முன்மழலையில் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா மாணவர் எண்ணிக்கை வந்து அவ்வளோ இருக்கும், அவ்வளோ மாணவர்கள் இருப்பாங்க. ஆனால் அடுத்த நிலை போக போக அந்த மாணவர் எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வரும். நிலை 8 வரும்போது மிக சொற்ப மாணவர்கள் தான் கிராஜுவேட் ஆகிறாங்க. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? பல காரணங்கள் இருக்குது. ஆனால் நம்ம டீச்சர் சப்போர்ட் மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் உங்களுடைய சப்போர்ட்டும் இதுக்கு தேவைப்படுது. அப்படி சப்போர்ட் பண்ணணும்னா எங்களுடைய இலக்கு என்னவா இருக்கணும்னா, நம்ம முன்மழலையில் சேர்ற அனைத்து மாணவர்களும் கிராஜுவேட் ஆகணும். இந்த அரங்கமே அந்த கிராஜுவேட்ஸான நிறைஞ்சிருக்கணும். அது வந்து எங்களுடைய இலக்கு. எங்களுடைய இலக்கு மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் அதை அச்சீவ் பண்ண முடியும். இன்னைக்கு இந்த விழாவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது ஒரு உந்து சக்தியாக இருக்கணும். உங்கள் பிள்ளைகளை வந்து கடைசி வரைக்கும் நிலை 8 வரைக்கும் கொண்டு வரதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும். பிள்ளைகள் ரெடியாக இருக்காங்க, நம்மக்கிட்ட இருந்து கொஞ்சம் புஷ் தேவைப்படுது. அது ஆசிரியர்களாகிய நாங்கள் அதற்கான முயற்சியை எப்போ எடுத்துக்கிட்டே இருக்கோம். பேரண்ட்ஸ் நீங்களும் அதற்கு சப்போர்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமாக இருக்கு. இந்த பசங்களை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்க. 5 பசங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது இந்த கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 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 குழந்தை ஒரு பிள்ளை வந்து கிராஜுவேட் ஆச்சு. அந்த கவுண்ட் 2 ஆச்சு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 5 50 காப்பியங்கள் மாதிரி 5 மாணவர்கள் இந்த வருடம் வந்து பட்டமளிப்பு விழாவில் பங்கெடுக்கிறாங்க. அவங்களுக்கு தான் நம்ம இன்னைக்கு எல்லாம் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம பள்ளி இயங்குற அந்த பள்ளி வளாகம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எவ்வளோ அருமையாக இருக்குது, அனைத்து வசதிகளோடு இருக்குது அந்த பள்ளி. அதுக்கு வந்து பேரண்ட்ஸ் ஆகிய உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவைப்பட்டது. அதனால் அவங்களால அங்கே வந்து இப்போ அந்த பள்ளியில் பல வசதி வாய்ப்போடு எங்களால் பாடம் எடுக்க முடியுது. ஆனால் போன வருஷம் நம்ம ஷெப்பர்ட் ஆஃப் த வுட்ஸில் இடப்பற்றாக்குறை காரணமாக இந்த நிலை 8 மாணவர்கள் வந்து நம்ம சவுத் ஈஸ்ட் லைப்ரரி இருக்கு இல்லையா, அங்கே தான் நாங்கள் கிளாஸ் எடுத்துக்கொள்வோம். அந்த கிளாஸ் எப்படின்னா, ஷெப்பர்ட் ஆஃப் த வுட்ஸ்க்கு வருவோம், இந்த 5 மாணவர்கள் அங்கே ரெடியாக இருப்பாங்க. நாங்கள் எல்லாம் ஒரு காரில் அந்த லைப்ரரிக்கு போவோம். அங்கே போயிட்டு லைப்ரரி அன்றைக்கி போகும்போது என்ன ரூம் இருக்குன்னு தெரியாது, முன்னாடியே ரிசர்வ் பண்ணி வைக்கணும். இந்த நேரத்தில் நான் வந்து பிரசன்னா, நம்ம தமிழ் பள்ளி வாலிண்டர் பிரசன்னா அவங்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் வந்து அந்த லைப்ரரி அருமையாக எங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருவாரு. ஒரு வாரம் கூட எங்களுக்கு வந்து ரூம் இல்லாமல் நாங்கள் இருந்ததே இல்லை. சில நேரங்களில் லாஸ்ட் வீக் கேன்சலேஷன்லாம் வரும். ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் போதும், அதெல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. நாங்கள் போகணும், உட்காந்து படிக்கணும், வரணும், அந்த வேலையை மட்டும்தான் எங்களுக்கு இருந்துச்சு. இந்த வருஷம் அருமையான ஸ்கூல். இதுக்கும் வந்து நாங்கள் ஸ்ரீவித்யா அவங்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கணும். அவங்க தான் வந்து இப்படி ஒரு ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. பேரண்ட்ஸ் ஆகியவங்க எல்லாருடைய சப்போர்ட்னால ரொம்ப அருமையாக கிளாஸ் எடுக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்தில் ஷெப்பர்ட் ஆஃப் த வுட்ஸ் காரிடாரில் ஆரம்பித்தோம், நிலை 8க்கு இடம் இருக்காது. அப்புறம் லைப்ரரி போனோம், இப்போ அருமையான ஒரு பள்ளியில் எடுத்துகிட்டு இருக்கோம். ரொம்ப மன நிறைவாக இருக்குது. இந்த மாதிரியே நீங்கள் வருஷம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தமிழ் பள்ளி சார்பாக நான் கேட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த 5 மாணவர்கள் பற்றி சொல்கிறேன். ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன், சில விஷயங்கள் மட்டும். 5 மாணவர்கள் முதல் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லேயே போகிறேன். முதல் மாணவி வந்து ஆஷி என்கிற அஸ்ரிதா பாலகணேஷ். இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வம் உண்டு. சாக்கர், வாலிபால் இதெல்லாம் ரொம்ப நல்லா விளையாடுவாங்க. வெஸ்டர்ன் டான்ஸ் கற்றுக்குறாங்க, கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்குறாங்க, மியூசிக் கற்றுக்குறாங்க, மல்டி டேலண்டட். எல்லாமே வந்து கற்றுக்கிறதும் இல்லாமல் எல்லா போட்டிகள்லையும் பங்கேற்று நல்ல பரிசுகள்லாம் நிறையா வாங்குறாங்க. அப்புறம் நம்ம ஜேடிஎம் யூத் கமிட்டியில் வாலண்டியர் பண்ணுறாங்க.
நீங்க ஜேடிஎம் மேடைகள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்ப இந்த நிகழ்ச்சியிலேயே வந்து எத்தனை கோரியோகிராஃபி பார்த்தீங்க. இது நம்ம மாணவர்கள், நம்ம இந்த 5 மாணவர்கள்ல 4 மாணவிகள் பண்ண கோரியோ தான் இது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி திறமைசாலிகள், அதுவும் அவங்க மிடில் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது எடுத்ததெல்லாம் இந்த ஏபி கோர்சஸ். ஸோ நல்லா பேலன்ஸ் பண்றாங்க. அடுத்து வந்து பாவேஷ் செந்தில்குமார். பேசுறது எல்லாருக்கும் நல்லா கேட்கணும்னா கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். பின்னாடி கேட்குதா எல்லாருக்கும்? ஓகே, கொஞ்சம் அமைதியா இருந்து கேளுங்க. இது வந்து நாளைக்கு உங்க பிள்ளைங்க இந்த மாதிரி கிராஜுவேட் ஆகும்போது எல்லாரும் உட்காந்து கேட்கணும்னா நீங்க இதுக்கு ஒரு விதையா இருக்கணும். எல்லாரும் அமைதியா கேளுங்க. அடுத்தது பாவேஷ் செந்தில்குமார். இவர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 மாணவர்கள், 4 மாணவிகள், இவர் ஒரு மாணவர். இவர் வந்து வரும்போது பெண்கள் புடைசூழ தான் வருவார் கிளாஸுக்கு. ஆனா உங்களுக்கு தெரியும் 4 மாணவிகளுக்கு நடுவில் ஒரு மாணவன் வந்து எவ்வளவு பாடுபடுவார்னு. ஆனா எல்லாத்தையும் அமைதியா வந்து டேக்கிள் பண்ணுவாரு. இவருக்கும் நல்ல ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஜேடிஎம் யூத் கமிட்டியில இருக்காரு. ஜேடிஎம் மேடைகள்ல நீங்க பார்த்துருக்கலாம் அவரை. இவர் வந்து நிலை 8 படிக்கும் போது ஹைஸ்கூல் 9th கிரேட் படிச்சுட்டு இருந்தாரு. ஹைஸ்கூல் எப்படி இருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. சூப்பரா பேலன்ஸ் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு இவர் ஒரு நாள் கூட கிளாஸுக்கு வராம இருந்ததே கிடையாது. இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த 5 மாணவர்கள்ல 4 மாணவிகள் இருக்கிறாங்கல்ல, இந்த 4 மாணவர்களுடைய பேரண்ட்ஸ் வந்து வாலண்டியர். அந்த பசங்க ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு, எங்களுடைய புஷ் இருக்கு. இவர் வந்து அவங்க பேரண்ட்லாம் வாலண்டியர் கிடையாது. ஆனா அப்படி ஒரு புஷ் கொடுத்து கடைசி வரைக்கும் நிலை 8 வரைக்கும் வந்து இன்னைக்கு கிராஜுவேட் ஆகுறாரு. அடுத்தது அர்ஷிதா ஸ்ரீனிவாசன். இவங்க எப்படின்னா பயங்கர டெடிகேட்டட். கிளாஸ்ல ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்தோன்னா முதல்ல கை தூக்குறாள் இவங்க தான். நான் பண்றேங்க எல்லாருக்கும் இருக்கும். ஆனா இவங்க வந்து முதல் ஆளா எழுந்து நிற்பாங்க. இவங்க வந்து கர்நாடிக் மியூசிக் ரொம்ப நல்லா பாடுவாங்க. நீங்க இவங்க வீட்டு கொலுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும். இவங்க பாட்டு இல்லாம இருக்காது. நான்லாம் போய் ரொம்ப ரசிச்சு கேட்டிருக்கேன். அந்த மாதிரியான இவங்க. அப்புறம் வாலண்டியரிங் சர்வீஸ், நம்ம டவுன் டவுன்ல ஹோம்லெஸ் ஷெல்டருக்குலாம் வந்து வாலண்டியரிங்க்கு போவாங்க. அவங்க அப்பா கூட போய் இவங்களும் பண்ணுவாங்க. ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட் இவங்களும் நிறைய ஏபி கோர்சஸ் பண்ணிக்கிட்டு தமிழ் ஸ்கூலையும் நல்லா மேனேஜ் பண்ணுவாங்க. ஒரு கிளாஸ்க்கு லீவ் போடாமல் வர்றது, ஹோம்ஒர்க் எல்லாம் கரெக்டாக பண்ணுறது எல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணுவாங்க. அஷிதா. அடுத்தது சமீக்ஷா சாமி. இவங்களும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த ப்ரோக்ராமில் இந்த கோரியோ பண்ண பசங்கள்லாம் இவங்களும் ஒருத்தவங்க. இவங்களும் நல்ல கிளாசிக்கல் டான்ஸர். கிளாசிக்கல் டான்ஸர்னா சும்மா இல்லை, நம்ம அர்லாண்டோ டேம்பான்னு வருஷம் நடக்கிற எல்லா போட்டியிலும் போய் தவறாம பரிசு பெற்றுட்டு வந்துடுவாங்க. இவங்க ஆஷி இவங்கெல்லாம் வந்து ஒரு குரூப். அப்புறம் நம்ம ஜேடிஎம் மேடைகளில் பறை இசைக்குழு பார்த்துருப்பீங்க, பறை கேட்டிருப்பீங்க. இவங்க அந்த பறை இசைக்குழுவில் இருக்காங்க. எல்லா மேடைகள்லையும் பறை முழங்க அடிக்கிறதுல 2 சின்ன பசங்கள்ல இவங்களும் ஒருத்தாங்க. ரொம்ப கேரிங்கானவங்க, நல்லா மெச்சூர்ட் பிஹேவியர், நல்லா லைஃப்ல வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஸ்ருதிலயா சுதாகர். இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்களும் ஒரு நல்ல கிளாசிக்கல் டான்ஸர். நிறைய மேடைகளில் ஜேடிஎம் மேடைகளில் பார்த்துருப்பீங்க. ஆன்லைன் காம்படிஷன்லாம் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க. யூத் கமிட்டி வாலண்டியர். ஜேடிஎம் மேடைகளில் எல்லா மேடைகள்லையும் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், இந்த 4 பேருடைய பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இருக்கிறதே கிடையாது. எல்லாத்துக்கும் வந்துடுவாங்க. அப்புறம் இவங்க வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுல ஆர்வம் அதிகம். பியானோ கற்றுக்குறாங்க. இப்போ வந்து புதுசாக இவங்களும் ஜாக்ஸ் பறை இசை குழுவில் சேர்ந்துருக்காங்க, கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் அப்பாங்கிற முறையில் ஒரு அடிஷ்னலாக சொன்னோம். ரொம்ப பாசக்கார பொண்ணு. தங்கச்சியை வந்து அப்படி பார்த்து அப்படி வச்சுருக்காங்க. இது ஒரு கூடுதல் தகவலாக நான் சொல்கிறேன். ஏன்னா என் பொண்ணுங்கிறதுனால எனக்கு அது ஒரு எக்ஸ்ட்ராவாக சொல்லணும்னு தோணுச்சு. ஓகே, இந்த மாதிரி 5 பிள்ளைகள். இவங்க இந்த இவ்வளோ தூரம் வர்றதுக்கு காரணம் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் நீங்கள், ஆசிரியர்கள் நாங்கள். எல்லா ஆசிரியர்களும் இருந்தாலும் ஒவ்வொரு நிலையிலும் இந்த மாணவர்களை வந்து ஊக்கப்படுத்தி அடுத்த நிலைக்கு அனுப்பிய அந்த ஆசிரியர்களை மேடைக்கு கூட்டணும்னு ரொம்ப ஆசை எனக்கு.
அந்த ஆசிரியர்களை மேலே கூப்பிட்றேன் பாருங்க. முன்மழலையிலிருந்து இலை 8 வரைக்கும் எடுத்த தற்போது பள்ளியில் தொடர்ந்துட்டு இருக்கிற அந்த ஆசிரியர்கள் எல்லாம் நான் கூப்பிடுறேன். இவங்க எல்லாரும் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்க. மற்ற எல்லா டீச்சரும் ஏதாவது ஒரு வகையில் இவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்திருப்பாங்க. டெஸ்ட்டுக்கு சப்ஸ்டியூட்டாக வந்து பண்ணுறது, யாராவது பிரைமரி டீச்சர் வராத போது வந்து ஹெல்ப்புக்கு வர்றதுன்னு எல்லா டீச்சரும் தமிழ் பள்ளியில் உள்ள எல்லாருமே இவங்களுடைய கிராஜுவேஷனுக்கு ஒரு காரணமாக இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த முக்கியமான டீச்சர் உங்களுக்கு கிளாஸ் எடுத்த டீச்சர்ஸை நான் கூப்பிடுறேன். வானதி, ஸ்ரீனி, சுஜி, அப்புறம் சுபா கார்த்திக், ஸ்ரீவித்யா, இவங்க தான் நம்ம தமிழ் பள்ளி இப்போ புதுசாக இருக்கிற அந்த ஃபெசிலிட்டியை வந்து நமக்காக ரொம்ப போராடி வாங்கி கொடுத்தாங்க. மீனா தனேஷ், நிர்மலா, தீபா ரகு, வாங்க தீபா. நம்ம மழலையா முன்மழையில் சேர்ந்த நம்ம மாணவர்கள் அவங்க மழலை பேச்சோட போனவங்களை தட்டி கொடுத்து ரொம்ப ஆதரவு தெரிவித்து அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போயிட்டே இருந்தாங்க. பாசம் காட்டுறது, பாசம் காட்டுறது, மழலை பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நாமளே மழலையாக மாறினா தான் முடியும். அந்த மாதிரி மழலையாக மாதிரியெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. சில ஆசிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணுலாம் சில நேரங்களில் 100க்கு 102 மார்க் எடுத்துட்டு வருவாங்க. இல்லைடா அது 102 மார்க் அப்படின்னா அப்படி எக்ஸ்ட்ரா மார்க்லாம் போட்டு அந்த பிள்ளைங்களை வந்து அப்படி ஒரு ஆதரவு ஊக்கப்படுத்தி ஒரு நிலையாக மேலே கொண்டு போய் இன்னைக்கு நிலை 8 கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அந்த ஒரு சந்தேகம் இருக்கு எப்பவுமே. ஏன்னா என் பொண்ணு வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்லை. பசங்க இந்த டீச்சர் இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க, ஒருவேளை அன்பாக கண்டிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த மாணவர்கள் இந்த நிலையில வந்து இன்னைக்கு பரிசு இந்த கிராஜுவேட் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் இந்த அனைத்து ஆசிரியர்கள் தான். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். இதுல சில ஆசிரியர்கள் வந்து தமிழ் பள்ளியில் இப்ப இல்லைங்கிறதுனால வர முடியல. அவங்களும் கூட இந்த பிள்ளைகளுக்கு பல நிலைகளில் கிளாஸஸ் எடுத்திருக்காங்க. இப்ப அந்த மாணவர்கள் ஒருத்தரையா மேல ஆஷி, அஷிதா பாலகணேஷ், நல்ல கரகோஷம் கொடுங்க. நீங்க கொடுக்குற இந்த கரகோஷம் இந்த பிள்ளைகளுடைய காதுகளுக்கு கேட்கணும். நாளைக்கு நமக்கும் இந்த மாதிரி ஒரு கரகோஷம் வரும், அது புரியும். அதுங்களும் நீங்க புஷ் பண்ணாலும் அதுங்களே நிறைவேற்று வரைக்கும் வந்து படிக்கும். இதை நான் உறுதியா சொல்றேன். இதை நம்ம ஒரு இலக்கா எடுத்துக்கணும். அடுத்தது பாவேஷ் செந்தில், அர்ஷிதா சீனிவாசன், சமீக்ஷா சுவாமி, சுதிலயா சுதாகர், இவங்க எல்லாரையும் நிலை 8 வாசல் வரைக்கும் எல்லாம் கையை பிடிச்சு கொண்டு வந்து விட்டாங்க. நான் உள்ள மட்டும் கூட்டிட்டு போனேன். நிலை 8க்கான ஆசிரியர் நான் எழுதுவேன். இப்ப இவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துடலாம். ஐயா கதிரன் ஐயா மேடைக்கு அழைக்கிறேன். ஆசிரியர்கள் நீங்க ஒரு நிமிஷம் போட்டோ ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம்
இப்போ நான் பேர் கூப்பிடுறேன், சர்டிஃபிகேட் ஐயா கிட்ட வாங்கிட்டு அப்படியே அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு மறுபடியும் வந்து இங்கே உட்காந்துருங்க. ஆஷி, அஷிதா பாலகணேஷ், ரொம்ப நெகிழ்ச்சியான தருணமா இருக்கு எனக்கே. பாவேஷ் செந்தில், அஸ்மிதா ஸ்ரீனிவாசன், சமீக்ஷா சாமி, சுத்திலயா சுதாகர், இந்த மாணவர்களுக்கு ஒரு நிமிஷம் ஏதாவது பேச சொல்லலாம்னு ஒரு ஆசை. அதனால ஒருத்தரையும் பேச சொல்றேன். ஆஷி, அனைவருக்கும் வணக்கம். நான் ஆஷிதா பாலகணேஷ். இன்னைக்கு எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான நாள். நம்ம எல்லாரும் அமெரிக்காவில் தான் வாழ்றோம். இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப ஈஸி. வீட்டில் இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் தமிழ் பேசும்போது மட்டும் என்ன சொல்ல வந்தேன், ட்ரெயினில் லோடிங், பஸ்ஸிங், இது மாதிரி நிறைய சேலஞ்சஸ்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி விடாமுயற்சி செஞ்சு தமிழ் கற்றுக்கிட்டு இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் இந்த பத்தத்திலே வாங்கவே இருக்கோம். என்று முதல் எழுத்து ஆரம்பிச்சு அறம், அன்பு, இது எல்லாம் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததே இந்த தமிழ் பள்ளி தான். எங்கள் ஆசிரியர்கள் எழுத்துக்களை மட்டும் சொல்லி கொடுத்தவங்க இல்லை, தமிழ் பேசுகிற சுவை, மொழியோட பெருமை, இது எல்லாத்தையும் எங்கள் மனசில் விதிச்சுருவாங்க. வீக்கெண்ட் ஆனால் எல்லாருக்கும் ஓய்வு எடுக்கணும்ட்டு தோணும். ஆனால் அதை விட்டுட்டு ஒவ்வொரு சாட்டர்டேயும் எங்களுக்கு வந்து எழுத்து, இலக்கணம், இலக்கியம் எல்லாத்தையும் பொறுமையாக கற்றுக் கொடுத்தாங்க. எங்களுக்கு வழிகாட்டின எங்கள் ஆசிரியர்களுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் பெற்றோர்கள் எப்படி மறக்க முடியும்? வீக்கெண்ட் ஆனால் தமிழ் பள்ளியில் கூட்டிட்டு வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சு அது தமிழ் ரொம்ப முக்கியம்ட்டு ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் எங்கே வாழ்ந்தாலும் எங்கள் தமிழ் ஆக்சன்ட் பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் இலக்கணம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனாலும் தமிழ் பேச முயற்சி பண்ணுறதே எங்களோட குறிக்கோளாக இருக்குது. தமிழ் பேசுகிற பொறுப்பு, தமிழை நேசிக்கிற பொறுப்பு, அதை அடுத்த ஜெனரேஷன் கொண்டு செல்கிற பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. என்னோட பக்கம் வாங்க என் நண்பர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். நன்றி. கொஞ்சம் அமைதியாக இருங்க. இப்போ சத்தமாக இருக்கிறதுனால பசங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் அமைதியாக இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். மதிப்புக்குரிய ஆசிரியர்களே, பெற்றோர்களே மற்றும் என் சக மாணவர்களே, இன்று நம்ம இங்கே ஒரு வெற்றிகரமான கடத்தை வெற்றி இருக்கிறோம். கடந்த 8 வருஷமாக ஒவ்வொரு வாரமாக நம்ம தமிழை தேடி இங்கே வந்திருக்கிறோம். உண்மையை சொல்ல போனால் இந்த 8 வருஷம் எனக்கு ஒரு பெரிய போராட்டமாக தான் இருந்தது. வந்தவங்க எல்லாம் லீவ் நாள் ஜாலியாக இருக்கும்போது நம்ம மட்டும் கிளம்பி தமிழ் ஸ்கூலுக்கு வரணும். ஸ்கூல் ஹோம்ஒர்க், எக்ஸாம், ஸ்போர்ட்ஸ் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் தமிழுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கிறது ஈஸி இல்லை. பல நாள் எனக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் இது பண்ணுறோம், இதனால என்ன பயன்? ஆனால் அதர் முயற்சி தான் இன்னைக்கு என்னை இங்கே ஒரு படத்தாரியாக நிறுத்தி இருக்கு. இப்போ ஒரு திரும்பி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தமிழ் படிக்கவும் எழுதவும் காத்துக்கிட்டது வெறும் ஒரு பாடம் இல்லை, அது ஒரு பெரிய சொத்து. இப்போ என்னால் நம்ம தாத்தா பாட்டி கிட்ட தயக்கம் இல்லாமல் பேச முடியுது. நம்ம ஒரு செய்திகள், பாடங்கள் மற்றும் பாடல்களை அதோட முழு அர்த்தத்தோடு ரசிக்க முடியுது. மொழி இல்லாமல் ஒரு அடையாளம் இல்லை. அந்த அடையாளத்தை இந்த 8 வருஷமாக எனக்கு கொடுத்துருக்கு.
கடைசியாக எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்த என் பெற்றோர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் மட்டும் கடையப்படுத்தி என்னை இங்கே அனுப்பலைன்னா இன்னைக்கு என் மொழியை நான் இழந்திருப்பேன். அதே போல் எவ்வளவு பொறுமையாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த 8 வருஷமாக பயணம் இப்போ ஒரு முடிவுக்கு வந்தாலும் என் தமிழ் பயணம் என்னைக்குமே தொடரும். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஹர்ஷிதா ஸ்ரீனிவாசன். நாங்கள் தமிழ் பள்ளியில் 2016ஆம் ஆண்டில் மழலை சேர்ந்தோம். இந்த 9 வருஷத்தில் கிட்டத்தட்ட எல்லா ஆசிரியர்களிடமும் கற்றோம். தமிழ் இந்த நிறைய நல்ல நினைவுகள், பள்ளிக்கூட குறும்புகள், பரீட்சை நாள் படபடப்பு, தமிழ் தேனி அனுபவங்கள் இப்படி நிறைய இருக்குது. நிலை 1 படிக்கும்போது தமிழரங்கத்துக்கு முதலாம் மைக் பிடித்து சிலப்பதிகாரத்தை பற்றி பேசினது பசுமையான நினைவு. கடந்த 10 வருஷமாக சனிக்கிழமை மதியம் என்றால் தமிழ் பள்ளி என்று ஜாக்ஸ் மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்க அனைத்து பேருக்கும் இந்த ஜேடிஎம் தமிழ் பள்ளியை தெரியும். படித்ததை இப்பொழுது கற்றுக் கொடுப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கடைசியாக எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்பதற்கேற்ப இங்கே உள்ள அனைத்து ஆசிரியர்களையும் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மதிப்பிற்குரிய ஆசிரியர்களே, அன்பான பெற்றோர்களே மற்றும் என் நண்பர்களே, இன்று எனக்கு ஒரு முக்கியமான நாள். இந்த தமிழ் பள்ளியில் மாணவியாக நான் கழித்த 9 ஆண்டுகளின் பயணம் நிறைவடைந்தது. 9 ஆண்டுகள் என்று சொல்வது எளிதாக இருக்கலாம். ஆனால் வார இறுதிகள் தமிழ் பள்ளிக்கு வந்த நாட்கள், பாடங்களை கற்று மனப்பாடம் செய்தது, பரீட்சைகள், அப்பப்பா இன்னும் இவ்வளவு ஆண்டுகள் தொடர்ந்து இந்த பயணம் பொறுமை மற்றும் விடாமுயற்சி தான் செய்ய முடிந்தது. அந்த பயணத்தின் முடிவாக இன்று இங்கே நிற்பதில் பெருமை அடைகிறேன். இந்த பள்ளி எனக்கு புத்தக பாடங்களை மட்டுமல்ல, ஒழுக்கம் மற்றும் நம் மொழியின் மதிப்பையும் கற்றுத்தந்தது. நம் வேர்களுடன் இணைக்கும் ஒரு பந்தமாக மாறியது. நாம் யார் என்பதையும் நினைவூட்டியது. எங்கள் ஆசிரியர்களான எங்கள் அத்தைகளுக்கும் எங்கள் மாமாக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். உங்கள் பொறுமையும் அர்ப்பணிப்பும் எங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கியது. பெற்றோர்களே, எங்களுக்கு ஊக்கமளித்து சில நாட்கள் வர விருப்பம் இல்லாத போது பள்ளிக்கு அழைத்து வந்ததற்கு நன்றி. இறுதியாக என் நண்பர்கள், உங்களோடு சேர்ந்து கற்றதும் வளர்ந்ததும் இந்த பயணத்தை இன்னும் சிறப்பதாக மாற்றியது. இன்று நான் பட்டம் பெறும் போது இங்கே கற்ற பாடங்களையும் தமிழ் மொழியும் இந்த பள்ளி தந்த மதிப்பீடுகளையும் என் வாழ்க்கை முழுவதும் கொண்டு செல்வேன். மாணவராக இருந்த காலம் இங்கே முடிந்தாலும் இந்த தமிழ் பள்ளியுடனான தொடர்பு எப்பவும் தொடரும். நன்றி. இன்று பட்டம் பெறும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்து. வணக்கம். என் பெயர் ஸ்ருதிலயா சுதாகர். என் தமிழ் பள்ளி பயணம் உழைப்பு, அர்ப்பணிப்பு, பொறுமை எல்லாம் நிறைந்தது. முடிவில் அது முழுக்க மதிப்பான அனுபவம் தான். நான் நிலை 1 முதல் தமிழ் பள்ளியில் தொடங்கினேன். அது எனக்கு மிக சிறந்த அனுபவங்களையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது. அமெரிக்கா வந்த பிறகும் என் மொழியுடன் தொடர்பு எழுதக்கூடாது என்று நினைத்தேன். இதன் பயணம் அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது. தமிழ் கலாச்சாரம், நண்பர்கள், குடும்பம் எல்லோரோடும் இணைந்திருக்க உதவியது. ஒவ்வொரு நிலைக்கும் தனித்தனியான சிறப்பு இருக்கு. அதை கடைசி வரை தொடர்ந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இனிமேலும் தமிழ் பள்ளி நிறைய குழந்தைகளுக்கு தமிழ் கற்க உதவும். அதில் நானும் என் நண்பர்களும் உதவி செய்வோம். எல்லா குடும்பங்களுக்கும் ஒன்றுதான் சொல்லணும். சில நேரம் கஷ்டமாக இருந்தாலும் விடாமல் முயற்சி செய்யுங்கள். அதற்கு கிடைக்கும் பலன் சொல்ல முடியாத அளவுக்கு மதிப்பானது. ரொம்ப நன்றி. இந்த மாணவர்களுக்கெல்லாம் எழுந்து நின்று ஒரு தடவை கைத்தட்டல்.
ஒரு ஒரு என்னுடைய ஒரு வேண்டுகோள். அடுத்த வருஷம் இந்த மேடையில 12 மாணவர்கள் நிற்க போறாங்க. இந்த எண்ணிக்கை கூடிக்கிட்டே வரணும். இங்க நிக்க இடம் இருக்கும் அளவுக்கு இங்க நிக்கிற மாதிரி இங்க மக்கள் நிக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு பெற்றோர்களுடைய ஊக்கம் ரொம்ப தேவைப்படுது. நீங்க பண்ணிட்டு இருக்க சப்போர்ட் ரொம்ப நல்லது. அதே கண்டினியூ பண்ணுங்க. நம்ம இலக்கை அடைவோம்.